மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைய செய்தியின் தலைப்பு நம்மை மேன்மைப்படுத்தும் தேவன். நீ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய கட்டளைகளின்படி நீ செய்வதற்கு, கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், கை கொண்டு நடப்பதற்கு நீ உண்மையாய் உன்னுடைய செவியை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சாய்க்கும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வானாக்காமல் தலையாக்குவார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவனுடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இந்த வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக நீ உன்னுடைய செவியை அவருடைய வார்த்தைக்கு நேராக நீ சாய்ப்பாயானால் ஆண்டவர் உன்னை மேலாக வைப்பேன் என்று வாக்குப்படுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த, தேவனுடைய வார்த்தை கை கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு தேவனுடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடந்த ஒரு மகனாய் இருந்ததினாலே, பரிசுத்த உள்ளத்தோடு அவன் தேவனுடைய திருமுன்னே காணப்பட்டதினாலே அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். என்னை கேட்கிற அருமான தேவச்சனமே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாய் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதானே என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் உண்மையாகவே என் பிள்ளைகளாய் இருப்பார்கள், என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கிறவர்களாகவும் காணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
எனவே என்னை கேட்கிற தேவ ஜனமே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவன். வசனத்துக்கு செவி கொடுக்கிற, வசனத்துக்கு செவி கொடுத்து கேட்கிற, வசனத்தை கை கொண்டு நடக்கிறதிலே உண்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று நீ தந்திருக்கிற உடைய வார்த்தையின்படியாக உடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுத்து உடைய வார்த்தையின்படி நடக்க யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ மேன்மைப்படுத்துவீராக. உங்களை தலையாகவும் மேலாகவும் வைத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி, எப்பக்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாதபடி, கலங்கினாலும் மனம் முறிந்து போகாதபடி, ஒருபோது உம்மால் கைவிடப்பட்டு போகாதபடி நேசருடைய திருக்கரத்தினாலே தாங்கி நடத்த வேண்டும் என்று கூட இருந்தவர்களை ஆண்டவரே பண்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். பெரிய காரியங்களை காணப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.